தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒயிட் பேர்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பீடியாட்ரிக் வார் ரொமான்ஸ் டிராமா மூவி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எடுத்திருப்பாங்க. வேர்ல்டு வார் 2ல ஒரு காதல் ஜோடி எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு வயசான பெண்மணி தன்னுடைய பேரனுக்கு தன்னுடைய காதல் கதையை சொல்லுவாங்க. இந்த கதைக்களம் 1940களில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டைம்ல பிரான்ஸை பாத்தீங்கன்னா ஜூயிஷ் ஆர்மி அட்டாக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கதையினுடைய நாயகி பிரான்ஸ்ல தன்னுடைய ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தன்னுடைய அப்பா பாத்தீங்கன்னா டாக்டராகவும் அம்மா ப்ரொஃபஸராகவும் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா ஒரு ஹாப்பி லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஜூயிஷ் ஆர்மி பிரான்ஸை அட்டாக் பண்றதுனால இந்த நிலம் நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் அந்த இடத்த விட்டு அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க, அதே இடத்துலதான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பிரச்சனை பெருசா வெடிக்கிற போது இந்த குடும்பமே தனித்தனியா பிரிஞ்சிருது. கதாநாயகி தனியா விடக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. அந்த நேரத்துல கதாநாயகன் ஜூலியன் தான் பாத்தீங்கன்னா கதாநாயகிக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. இவரு வேற யாரும் இல்ல, கதாநாயகியுடைய கிளாஸ்மேட் தான். அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில கதாநாயகனை ஸ்கூல்ல யாருமே மதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் போலியோ அட்டாக் ஆயிருப்பார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரெண்டு பேருக்குமான நெருக்கம் எப்படி உருவாகுது, ரெண்டு பேருக்குமான லவ் ரொமான்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, கடைசியா டுவர்ட்ஸ் எண்ட் எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஒயிட் பேர்ட்ஸ். இந்த படத்துல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய தீமே பாத்தீங்கன்னா பீடியாட்ரிக் வார் லவ் ரொமான்ஸ் டிராமா தான். அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீடியாட்ரிக் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா செட் பண்ணிருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் எல்லாமே ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் விஷுவலா பார்க்கும்போது. அதே போல இந்த கதைக்களம் பாத்தீங்கன்னா ஒரு டைட்டானிக் படம் மாதிரியான ஒரு கதைக்களம். அதாவது கதாநாயகன் தன்னுடைய உயிரை கொடுத்து கதாநாயகியை காப்பாற்றும் அந்த மாதிரியான ஒரு கதைக்களம். அப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்துல கதாநாயகனும் கதாநாயகிக்குமான அந்த ரொமான்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, அந்த லவ் காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. அதே போல ஹியூமானிட்டியை பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு பிரிவினைவாதத்தினால ஒரு புனிதமான காதல் எப்படி பிரிந்து போனது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு காதல் டிராமாவை சொல்லக்கூடிய படம். ரொம்பவே நீட்டா எடுத்திருந்தாங்க. ஓவராலா அந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. எனக்கு பிரச்சனையா பட்டது என்ன அப்படின்னா, இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த கதை ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. அதனால ஒரு டைம் பார்க்கலாம். அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி.